போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்று நன்றியின் நாள். நம் உள்ளங்கள் மகிழ்ச்சியாலும் அன்பினாலும் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தமான நாள். மாதா தொலைக்காட்சிக்கு 11வது பிறந்த நாள். இந்த மகிழ்வின் நாளில் உன்னத இறைவனுக்கு உயர்ந்த பலியாம் திருப்பலியை நிறைவேற்றி நமக்கெல்லாம் இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை புரித்திருக்கும் தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழு, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களையும், அன்று முதல் இன்று வரை துணை நிற்கும் மேனாள் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களையும், நன்றி செலுத்தி இறைவனின் அருளை பெற வந்திருக்கும் நல்ல உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது மாதா தொலைக்காட்சி அன்னை மரியின் உடனிருப்போடு 11 ஆண்டுகளை நிறைவு செய்து 12வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக மாதா தொலைக்காட்சி இல்லம்தோறும் இறையாட்சி என்னும் ஊடகம் வழி இல்லங்கள் தோறும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்ற இறைவன் அருள் புரிந்ததற்காக நன்றி கூறுவோம். நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் இறைவனில் இன்புற்றிருக்க சிறந்த கருவியாக இருந்து உள்ளங்கள் தோறும் அன்பை விதைத்து இல்லங்கள் தோறும் உறவை செழிக்கச் செய்வது நமது மாதா தொலைக்காட்சி. இதன் வளர்ச்சி பணிக்காக இந்த நிலையத்திலிருந்து பணி செய்யும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் தாங்கி பிடிக்கும் பல நல்ல உள்ளங்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், கால நேரம் பாராது அயராது உழைக்கும் பணியாளர்கள், இன்னும் பல மறை மாவட்டங்கள் வழியாக ஊடக வழி இறையாட்சி பணியாற்றும் அருட்தந்தையர்கள், இவர்களின் பணி சிறப்பாக அமையவும் அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அருள் வேண்டுவோம். இறையாட்சி மதிப்பீடுகள் இன்னும் அதிகமாய் விதைக்கப்பட, வாழ்வாக்கப்பட, விருட்சமாகி இறைவன் இப்பணிக்காய் உழைப்போருக்கு உத்வேகம் தந்திடவும், பணிக்கான பாதைகளை செம்மைப்படுத்தி எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியளித்து இல்லம்தோறும் இறையாட்சி இனிதாய் மலர்ந்திட, அனைவரையும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்திட ஆண்டவன் அருளுக்காய் வேண்டி இணைவோம் இந்த புனிதமான நன்றியின் பலியில். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இதமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மகனேஸ்வில் எனக்கு மிகவும் பிரியமான என் பாசத்திற்குரிய பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களே,
எங்கள் பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயர் அவர்களே, எங்கள் அன்பு சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, நண்பர்களே, இந்த நாள் கடவுளின் நன்மைத்தனத்தை, அவரது அன்பை, அவரது இரக்கத்தை நமது தாய் அன்னை மரியாளினுடைய அந்த அழகான பரிந்துரை நாட்களை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு மாபெரும் நாள். 11 ஆண்டுகள் கடந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். மனித எண்ணங்களில் இது சாத்தியமா, இது கைகூடுமா என்று பல நேரங்களில் ஐயப்பாடுகள் அதிகமாக எழுந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தோடு அவர் கரங்களை பற்றி கொண்டு அன்னையின் பரிந்துரையோடு வழி நடக்கின்ற பொழுது, மார்க்கு நற்செய்தியிலே அந்த யாயிரிடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள்தான், அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. இவைகள்தான் இந்த மாதா தொலைக்காட்சியுடைய அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மீது ஆயர் பெருமக்களின் ஆசிரோடு, அருட்தந்தையர்களின் வழி நடத்துதலோடு, அன்போடு, அருட்சகோதரனுடைய அரவணைப்போடு, இனிய இதயங்களாகிய மக்கள் உங்களின் ஆதரவோடும் அன்போடும், நீங்கள் செய்கின்ற ஜெபங்களின் வழியாகவும் உங்களின் ஆதரவு வழியாகவும் 11 ஆண்டுகளை கடந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இறையாட்சியினுடைய விழுமியங்களை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவரின் உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் உணர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு இந்த மாதா தொலைக்காட்சி. எனவே இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரோடும், ஆயர் பெருமக்களோடும், அருட்தந்தையர்களோடும், அருட்சகோதரிகளோடும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த பணி இன்னும் மக்களுக்கு அதிகமாய் சென்றடையவும், மக்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் தலமாய் இது அகிலமெங்கும் இன்னும் மக்களுக்கு எல்லா நிலைகளிலும் உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு அன்பின் தலமாய் அமைந்திட இந்த நாளிலே அனைவரும் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே, இந்த அற்புதமான திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் பங்கெடுத்து ஒப்பு கொடுக்க நம்மையே நாம் தகுதிப்படுத்தும் பொருட்டு நாம் செய்த பாவங்களெல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் காத்தை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 20 முதல் மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4 முடிய. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசீர் வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகமெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள்,
நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாகப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருந்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த
மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை? சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றையும் கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமான இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் வரலாற்றிலே இன்றைய நாளானது ஒரு முக்கிய நாளாக அமைந்திருக்கின்றதைக் கண்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 11 ஆண்டுகளாக தமிழக சமுதாயத்திற்கு இறை வார்த்தையையும் நற்செய்தியையும் அறிவிக்க நமது தொலைக்காட்சி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து 11 ஆண்டுகளை கடந்து இன்று 12ஆம் ஆண்டினை துவக்கும் நாளாக இருக்கின்றது. மகிழ்ச்சியின் நாள், மகிமையின் நாள், இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற நாள், அதே சமயத்தில் வேண்டுதலின் நாளாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி கூறுவோம், ஆயர் பெருமக்களுக்கு நன்றி கூறுவோம், அருட்தந்தையர்களுக்கு நன்றி கூறுவோம், அருட்சகோதரிகள், அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறி, வருகின்ற காலத்திலே சமூக ஊடக பணியானது இறை அரசின் மாண்பினை நல்ல விதமாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக செவ்வனே செயல்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே லூர்து அன்னையின் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதல் வாசகமானது, இறைவன் அன்பின் காரணமாக உலகத்தை படைக்கின்றார். அன்பிற்காக தன்னையே நிறைவாக உலகத்தை படைத்த இறைவன் படைப்பிலே மிக முக்கியமான படைப்பாக இருக்கின்ற
மனிதன் அன்பிற்கு சான்று பகர வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த மனிதன் கடவுளின் அன்பின் கட்டளையை ஏற்று அன்பிலே வாழ வேண்டும் என்று அழைத்தவர் அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்ற மனிதர்கள் மத்தியிலே சட்டங்களையும் திட்டங்களையும் வழிவகுக்கின்றார். ஆனால் மனிதனோ அன்பினை ஒதுக்கி எதற்காக சட்டம் திட்டங்கள் கொடுக்கப்பட்டதோ அவைகளை முன்னிறுத்தி தவறான வழியில் வாழுகின்றதை இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றன. அதை சரி செய்ய இறைவன் தன் மகனையே மீட்பராக இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார். அன்னை மரியாளின் மூலமாக மீட்பானது இவ்வுலகிற்கு கிடைக்கின்றது. அன்னை மரியாள் கிறிஸ்துவை மட்டும் தாங்கி உதரத்திலே பெற்றெடுக்கவில்லை, இன்றும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகின்றார் என்பதை அவர் காட்சி தரும் அனைத்து இடங்களிலும் நாம் கண்டுள்ளோம். முக்கியமாக லூர்து நகரிலே அன்னை மரியாள் இன்றும் தன்னை வாடி வரும் அனைவருக்கும் உதவியாகவும் வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் எல்லாவற்றிற்கு மேலாக உடல் சுகம் தரவும் கிறிஸ்துவின் கருவியாக இருந்து செயல்படுகின்றார். திருப்பயணிகளாக எதிர்நோக்கு மக்களாக நாம் வாழ திருத்தந்தை இந்த யுபிலி ஆண்டிலே நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்கு முன்னோடியாக அன்னை இருக்கின்றார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. 2020 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்னையின் மாசற்ற திரு இதய விழாவிலே நமது திருத்தந்தை அவர்கள் லொரேட்டோ பிரார்த்தனையில் அன்னைக்கு நாம் பாடுகின்ற அந்த புகழ்பாக்களில் 3 அடைமொழிகளை கொடுத்திருக்கின்றார். ஒன்று, அன்னை மரியாள் இரக்கத்தின் அன்னை. இரண்டாவதாக, புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலாக அன்னை இருக்கின்றார் என்ற அடைமொழியை கொடுத்தவர். மூன்றாக கொடுத்தது அன்னை மரியாள் எதிர்நோக்கின் அன்னை என்று. காரணம் நமக்கு நன்றாக தெரியும். கர்தினால் ராபர்ட் சாரோ அவர்கள் திருவழிபாட்டின் பேராயத்தின் தலைவராக இருந்தபொழுது அதற்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். கோவிட் நோயினால் உலகமெங்கும் பலர் இறந்து அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, உலகமானது அமைதியற்ற நிலையிலே இருக்கும் பொழுது, எதிர்நோக்கை தருகின்ற அன்னையாக நமக்கு அவள் இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையை எடுத்து கூற அன்னை மரியாள் எதிர்நோக்கின் அன்னை என்று நான் அவருடைய புகழ் மாலிலே பாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்ற நாம் அன்னையின் வழிநடக்க இந்த லூர்து அன்னையின் திருவிழா நம்மை இன்று அழைக்கின்றது. 3 வகையிலே அன்னை மரியாள் எதிர்நோக்கின் வழிகாட்டியாக இருக்கின்றார். இறைவன் அவருக்கு கொடுத்த அழைப்பு, இறைவனால் கிறிஸ்துவின் தாயாக மாற வேண்டிய நிலையில் வானதூதர் கபிரியேல் அவருக்கு கூறுகின்ற அந்த அழைப்பு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் அழைப்பாக அமைகின்றது. அதனால் அன்னை மரியாள் தயங்குகின்றார், அச்சத்தில் தன்னையே உடன் பயணிக்கின்றார். இருப்பினும் ஆவியானவர் வல்லமையால் எல்லாம் நிறைவேறும் என்று வானதூதர் கூறுகின்ற சமயத்திலே அவற்றை ஏற்று எதிர்நோக்கின் ஒரு வழிகாட்டியாக, எதிர்நோக்கை ஒரு புண்ணியமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற தாயாக இருக்கின்றார். இரண்டாவது, தன்னுடைய மகனை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது சிமியோன் கூறுகின்ற அந்த வார்த்தைகள்
உன்னுடைய உள்ளத்திலும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று கூறுகின்ற வார்த்தையை புரியாத நிலையிலும் கூட அங்கும் அவளுடைய வாழ்க்கையில் பயம் ஏற்படுகின்றது. அறியாத புரியாத நிலையில் தள்ளப்படுகின்றார். அந்த நிகழ்விலும் அன்னை மரியாள் எல்லாம் என்னை அழைத்த இறைவனால் நடக்கும் என்ற ஒரு அசைக்க முடியாத மன உறுதியில் அதை ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கூறுவார், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 11 இறைவசனம் முதல் படிக்கின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அதை பெறுவோம் என்ற மன உறுதி, ஒரு ஐயமற்ற நிலைமை, கண்ணுக்கு புலப்படாதவை மீது நாம் கொண்டிருக்கின்ற ஒரு ஐயமற்ற நிலைமை, அதுதான் ஒரு முழுமையான எதிர்நோக்கு என்று நம்பிக்கை என்று கூறுகின்றார். எனவே அத்தகைய நம்பிக்கையையும் அத்தகைய எதிர்நோக்கையும் தன்னகத்தே ஒன்றாக அமைத்து கொண்டு வாழ்ந்து காட்டிய அன்னை எதிர்நோக்கை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவரே பிறருக்கு எதிர்நோக்காக இருக்கின்றார். இரண்டாவதாக அன்னை மரியாள் எதிர்நோக்கின் கலங்கரை விளக்கமாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றார். இதையும் நம்முடைய திருத்தந்தை அருமையாக கூறுவார். அன்னை மரியாளின் வாழ்க்கை எதிர்நோக்கின் வாழ்க்கை. எந்த வகையிலே? முதலிலே மௌனத்தின் மூலமாக, ஆக்கப்பூர்வமான மகனத்தின் மூலமாக. அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அவருக்கு எந்த விதமான ஒரு முடிவை தரும் என்ற அறியாத நிலையில் இருந்தாலும் கூட இறை வார்த்தைக்கு உட்பட்டு இறை விருப்பத்தை நிறைவேற்றும் அந்த தாழ்ச்சியின் சின்னமாக அமைதியில் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அருமையான அன்னையாக இருக்கின்றார். இரண்டாவதாக அன்னை மரியாள் எந்த விதமான பயமும் அச்சமும் இருக்கும் பொழுது கூட மனம் கலங்காமல் மனம் திடம் நிறைந்தவராக இருக்கின்றார். மூன்றாவதாக தியாகத்தின் சின்னமாக, இதன் மூலமாக எண்ணற்ற சவால்கள் இன்னல்கள் வந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு தன்னையே நிறைவாக முழுமையாக அர்ப்பணிக்கும் தியான சிந்தனை உடையவளாக அன்னை இருக்கின்றார். இத்தகைய அன்னை நமது வாழ்க்கையிலே எதிர்நோக்கின் வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார். பல வருடங்களுக்கு முன்பு நான் படித்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு லூர்து நகரை பற்றியது. உங்களுக்கு நன்றாக தெரியும், லூர்து நகரிலே ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு நற்கருணை பேழையை எடுத்துக்கொண்டு அங்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த பேழையானது எடுத்து செல்லப்படும். அங்கு இருக்கின்ற அனைத்து மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு நாள் 12 வயது நிறைந்த ஒரு சிறுவன், அவனுக்கு ஏற்பட்ட புற்றுநோயின் காரணமாக அவன் அங்கு அழைத்து வரப்படுகின்றான். அவனும் தன்னை நோக்கி வருகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை காணுகின்றான். கண்டவன் தன்னை அறியாமலே உயர்ந்த எண்ணத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவிக்கின்றான். ஆண்டவரே, நீர் என்னை குணப்படுத்தும். உச்ச குரலிலே திவ்ய நற்கருணை பேழையானது அவனை கடந்து செல்லுகின்றது. அப்பொழுது உணர்கின்றான், எனக்கு எந்த விதமான குணமும் கிடைக்கவில்லை. அச்சமயத்திலே அவன் கூறிய வார்த்தையானது, நீர் குணமளிக்காவிட்டால் உன் அன்னையாகிய அன்னை மரியாளிடம் உன்னை பற்றி கூறுவேன். நீர் கட்டாயமாக எனக்கு இந்த புதுமை செய்ய வேண்டும் என்று சப்தமாக கூறிய சமயத்திலே அங்கிருந்த மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அதே சமயத்திலே புதுமையும் நடந்தது,
புற்றுநோயிலிருந்து அவன் குணமாக்கப்பட்டான். அன்னை மரியாள் எதிர்நோக்கின் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருக்கின்றாள். மூன்றாவதாக அன்னை மரியாள் எதிர்நோக்கு என்றால் என்பதை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது. இரண்டாவதாக ஆண்டவராகிய கடவுளின் திருவுளத்தை எச்சமயத்திலும் எந்த நேரத்திலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனப்பான்மை. மூன்றாவதாக உடனிருந்து பங்கெடுக்கும் தன்மை. முதல் இரண்டு கருத்துக்களும் நமக்கு நன்றாக தெரியும். இந்த மூன்றாவது கருத்து மிகவும் முக்கியமானது. அன்னை மரியாள் நம்மோடு இருந்து உடன் பயணித்து நமக்கு எதிர்நோக்கின் வழிமுறைகளை காட்டுகின்றார். கானா ஊர் கல்யாணமாக இருக்கலாம், பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் அவர்களோடு இணைந்து ஜெபித்து எதிர்நோக்கை கொண்டுள்ள அன்பு சீடர்களாக மாறி ஆவியானவரை பெற அவர்களுக்கு வழி செய்கின்றார். எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 12வது ஆண்டை துவக்கி இருக்கின்ற நம்முடைய மாதா தொலைக்காட்சி அந்த அன்னையின் அரவணைப்பில் அவருடைய பரிந்துரையில் எதிர்நோக்கின் மக்களாக நாம் வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம். மாதா தொலைக்காட்சி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் கொடை. சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அகில இந்திய லத்தீன் ஆயர் பெருமக்களின் கூட்டத்திலே மாதா தொலைக்காட்சியை பற்றி பல கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள். அதை பற்றி நான் அவர்களுக்கு தேவையான முக்கியமான அறிவிப்புகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். நான் கூறினேன் இறுதியிலே, இவை அனைத்தையும் அன்னையின் பரிந்துரையால், அன்னையின் அரவணைப்பால். எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இத்தகைய அருமையான சமூக ஊடக வழியை இறைவன் மாதா தொலைக்காட்சியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கையை சரிவர வாழ அந்த அன்னை நம்மை உடனிருந்து மாதா தொலைக்காட்சியின் மூலமாக உடன் பயணிக்கின்றார் என்பதை உணர்வோம். எதிர்நோக்கின் மக்களாக திருப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி இறைவனுக்கு ஏற்ற சீடர்களாக சான்று பகர்கின்ற வாழ்க்கையை வாழ இத்திருப்பலியின் மூலமாக ஜெபிப்போம். வருகின்ற காலத்திலே நம்முடைய மாதா தொலைக்காட்சி மென்மேலும் வளர அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பு உள்ளங்களையும் அவர்களது விருப்பங்களையும் எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் ஒன்றாக இணைத்து இப்பலியிலே அன்னையின் பரிந்துரையால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். ஆமென். நம்பிக்கையாளரின் மன்றாட்டிற்காக தயவு செய்து எழுந்து நிற்போம். அனைத்தையும் படைத்து ஆளுகின்ற பரமதந்தையே, கிறிஸ்துவின் அன்னையாம் அன்னை மரியாளின் நினைவு நாளை கொண்டாடும் இச்சமயத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த அன்னையின் அரவணைப்பிலே எங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற தேவைகளையும் விருப்பங்களையும் இப்பொழுது ஜெபங்களாக உம்மிடம் எடுத்து கூறுகின்றோம். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வால் நற்செய்தியை அறிவிக்கவும், அமைதியின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் செயல்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் தேவனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அவர்கள் சுயநலம் களைந்து பொதுநலனில் அக்கறை கொண்டு வாழவும், மக்களின் நலன் கருதி எடுக்கும் முடிவுகளை ஆசிர்வதிக்கவும்,
அவர்கள் அனைவரும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி பயணிக்க நலமான திட்டங்களை நடைமுறைப்படுத்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த குடும்பங்களாய் வாழவும், ஒவ்வொரு நாளும் உமது சாட்சிகளாக திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக நாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்பாடுகளிலும் நீர் உடனிருந்து பயணிக்கவும், நாங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவையாக அமைந்திடவும், அவற்றை நன்முறையில் செயல்படுத்திட உமது அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது இறையாட்சி பணியை இல்லங்கள் தோறும் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றி அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் தங்கள் வாழ்வில் பிரதிபலித்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற அருட்செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து வாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உள்ளம் கனிய திரு உள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித லூர்து அன்னை, கடவுளின் தாய் மரியா மற்றும் அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கக்கூடிய மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன்னிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பமீது அப்பாவில் இணைக்குது, ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும். சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது, வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது, ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும். சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது, வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது அப்பமீது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியூறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் ஆசிரியை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு என்றும் எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உன்னருளழகு என்ன அழகு உன்னன்பழகு என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னன்பழகு. ஏவானின் நீர் சுமையில் தாவீதின் கோபுரமே சாரோனின் மலரழகு சீயோனின் அருள் மகளே என்ன அழகு உன்னருளழகு